ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்பின்னிங் சரவணன். பண்ண மணிக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ பண்டில் தான் கைஸ் எடுக்க போகிறோம். அப்படியே ஃப்ரீ பண்டில் என்னடா எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பண்டில் மட்டும் எடுக்கல கைஸ். நம்ம அதோட சேர்த்து ஒரு எமௌண்ட்டும் எடுக்க போகிறோம். என்னடா எமௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உராச்சி மாரோ பண்டில் எடுத்து அப்படியே நம்ம இதுக்கு முன்னாடி 3 பண்டில் கிளைம் பண்ணியிருக்கோம் கைஸ். அந்த 3 பண்டிலோட சேர்த்து இந்த பண்டிலையும் சேர்த்து எடுக்கிறோம் கைஸ். எடுத்துகிட்டு 4வது பண்டில் இந்த பண்டிலோட சேர்த்து இதுக்காகவே நான் 200 டோக்கன் சேர்த்து வச்சிருந்தேன் கைஸ். ஏன்னா நமக்கு 11 லக்கில் எனக்கு கொடுத்தானுங்க கைஸ். அதனால் சரி 200 டோக்கன் சேர்த்து வச்சுட்டு சுற்றலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரீ ஸ்பின்லாம் கேட்டு பார்த்தோன்னா ஒரு 10 ஸ்பின் 11 ஸ்பின் வந்துடும். அதனால் நமக்கு சுற்றலாம், கண்டிப்பாக விழுந்துரும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் ஸ்பின் பண்ண வந்துடுவேன் கைஸ். பண்ணுவேன், டக்குன்னு பண்ணிடுவேன் கைஸ். பண்ணால் எப்படியோ கொடுக்க மாட்டான். 200 இதை பிடிங்க, 200 டோக்கனை பிடிங்க தான் கொடுப்பான்னு பார்த்தா கடைசியில் 6 ஸ்பின் பண்ணியாச்சு. 7 ஸ்பின்னு இப்படி எப்பயாவது கொடுத்துருவீங்களா இருக்குல்ல, எப்பயும் போல தான் 15 ஸ்பின் ஆயிடுமான்னு பார்த்தேன். அந்த டைமண்ட் தான் இப்படி கொடுங்கன்னு பார்த்தா ஃப்ரீ ஸ்பின்லேயும் இப்படி ஆடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கைஸ். சரி 7வது ஸ்பின்னு கங்க்ராச்சுலேஷன், பரவாயில்ல கைஸ். இது கொடுத்துறான், வராச்சி மரம் பண்டில் எடுக்கிறோம், அப்புறம் அந்த அமௌண்ட் எடுக்கிறோம் கைஸ். அப்படி தான் இருந்துச்சு. சரி ஒரு வழியாக இது முடிஞ்சு வராச்சி மரம் கொடுங்க பாடி அப்பாடா முடிஞ்சு. ஃப்ரீ பண்டில் எடுக்கிறதுக்கு மாடா இதாக்குவீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருக்குறானுங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப லேட் பண்ணியிருக்கான். 11 ஸ்பின்லாம் கொடுத்துருக்குறான். அதுதான் ஒரு கடுப்பாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் எடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி மினாட்டா பண்டில் எடுத்துருப்போம் கைஸ். அதுக்கப்புறம் மாதரா எடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் இட்டாச்சி வேறு எடுத்துருக்கிறோம். இந்த 3 பண்டில் எடுத்துருக்கிறோம். கடைசி பண்டில் ஃப்ரீ பண்டில் எடுத்தோன்னே அந்த அமௌண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு தான் கைஸ் இருந்துச்சு. ஏன்னா இந்த 2 பண்டில் எடுத்தாச்சு, இதுவும் எடுத்தாச்சு. ஒரு வழியாக இது முடிச்சாச்சு. அப்படியே அந்த 10 டோக்கன் வேறு கொடுத்துருக்குறான். அந்த இதையும் வேறு ஸ்பின் பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா அது டோக்கன் வச்சு எப்படி ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. சரி ஏதாவது கொடுப்பான் அப்படின்னு பார்ப்போம். கங்க்ராச்சுலேஷன் கொடுத்து ஏதாவது பண்டில் தான், அந்த பண்டில் கொடுக்க மாட்டான் எப்படியும் 10 ஸ்பின்னில். சரி பார்ப்போம் கைஸ். அப்புறம் இந்த அமௌண்ட் ஒரு வழியாக எடுத்தாச்சு கைஸ். இந்த அமௌண்ட் இந்த மாதிரி அமௌண்ட் இதுக்கு முன்னாடி ஒன்று போன நருட்டோ சாப்டர் 1 ஒன்று வந்துச்சு கைஸ். அதை எடுக்கல. யாராவது எடுத்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அமௌண்ட் ஒரு வழியாக நம்ம எடுத்தாச்சு கைஸ். இந்த ஒரு அமௌண்ட்டுக்காக நம்ம டைமண்ட் செலவு வச்சுருக்காங்க தெரியுமா கைஸ். நிறையா டைமண்ட் செலவு வச்சுருக்கோம். சரி ஓகே பரவாயில்லடா, ஏதோ கொடுத்த வரைக்கும் எடுத்துடாது, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எடுத்தாச்சு. ஏன்னா அவ்வளோ செலவழிச்சாச்சு டைமண்ட். இதுக்கு மேலே நம்ம இதில் இந்த ஈவெண்ட்டில் இந்த நருட்டோ சாப்டர் 2 எதுவுமே டைமண்ட் ஸ்பின் பண்ணுற மாதிரியே இல்லை கைஸ். ஃப்ரீயாக கொடுத்தா அதை எடுத்துக்கலாம் கைஸ். அவ்வளோதான். ஒரு வழியாக இந்த அமௌண்ட்டையும் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே இந்த அமௌண்ட்லேயும் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான்டா, ஒரு வழியாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கலாம் கைஸ். அது வாலெட்டுக்குள்ளே வந்திருக்கான்னு போய் பார்க்கணும் கைஸ். ஏன்னா ஒரு சில டைம் பக் ஆயிரும், வராமல் போயிடும். அந்த மாதிரிலாம் நமக்கு டென்ஷன் படுத்திட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் போய் பார்க்கலாம் போய் பார்த்தா ஒரு வழியாக கொடுத்துருக்குறாங்க கைஸ். இருக்குது. ஓகே, இது மேலே இந்த மாதிரி வேறு ஏதாவது அமௌண்ட் வந்தால் எடுக்கலாமா வேண்டாமான்னு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். எடுக்கிற மாதிரி தான் எடுக்கலாம், இல்லாட்டி எடுக்க வேணாம் கைஸ். ஏன்னா அதை எடுத்து நமக்கு டைமண்ட் தான் வேஸ்ட்டு. இனிமேல் இந்த மாதிரி அமௌண்ட் இது வரணும்னா சாப்டர் 1 சாப்டர் 2 வந்திருக்கனால சாப்டர் 3 வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது கைஸ். சரி ஓகே வாங்க கைஸ். 10 டோக்கன் இதில் ஸ்பின் பண்ணிடலாம். ஃப்ரீ ஸ்பின் ஒன்று இருக்குது. இன்னும் நான் ஸ்பின்னாக தான் கைஸ் வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னு தெரியும், அதனால் நான் ஸ்பின் பண்ணல. சரி ஓகே வாங்க 5 ஸ்பின்னாக போட்டுடலாம். எப்படியும் கொடுக்க மாட்டான்னு தெரியும். ஏதோ ஒன்று டோக்கனாவது கொடுக்குறானான்னு பார்க்கலாம். டோக்கன் கொடுத்து ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி அதை வருதான்னு பார்க்கலாம். பார்த்தா 10 டோக்கன் கொடுக்கவே மாட்டேறாங்க கைஸ். என்னமோ அவனோட தான் கேட்குற மாதிரியே கைஸ். சும்மா கொடுக்க வேண்டியது தானே கைஸ். ஃப்ரீ தானே, அவனாவது கொடுத்த டோக்கனுக்கு தான், அதுக்காகவே கொடுக்க மாட்டான் போல். சரி ஓகே ஏதாவது கொடுக்குறான்னு பார்த்தா 2 1 அடாடே ஏன்டா கருணாக்கார எப்படிலாம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 2 கொடுத்துக்கிறான், மிச்செல்லாம் 1 இதை வச்சு நம்ம நக்கைஸ் பண்ணுற நாக்கு கூட வலிக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, இதில் இருந்தது நம்ம ஸ்பின் பண்ணியாச்சு கைஸ். அவ்வளோதான். நம்ம வேறு ஏதாவது ஈவெண்ட் இருந்தால் கண்டிப்பாக ஸ்பின் பண்ணலாம் கைஸ். 5 கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.